Hi students, welcome to Udo Max. So மேக்ஸ்னாலே ரொம்ப பயமா மேக்ஸில் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ கவலையே விடுங்க. மேக்ஸில் நீங்கள் சூப்பராக 60+ above மார்க் எப்படி எடுக்கிறதுன்ற டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ உங்களோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினில் நீங்கள் எப்படி வந்து 60+ above 90 ஸ்கோர் பண்ணுறதுன்ற டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, பார்ட் 1 வந்து உங்களோட 1 மார்க் இருக்கும் அண்ட் பார்ட் 2 வந்து 2 மார்க்ஸ், பார்ட் 3 வந்து 5 மார்க்ஸ், பார்ட் 4 வந்து உங்களோட 8 மார்க்ஸ். ஸோ பார்ட் 1 மார்க் வந்து கொஸ்டின் நம்பர் 1 to 14 கவர் ஆகும். நீங்கள் அதில் வந்து 14 கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு புக் பேக்லேருந்து உங்களுக்கு 10 to 12 1 மார்க் கேட்பாங்க. ஸோ புக் பேக் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் 12 ஸ்கோர் பண்ணலாம், மினிமம் வந்து 10 1 மார்க்ஸ் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட 2 மார்க்ஸ் உங்களோட கொஸ்டின் நம்பர் 15 to 28 வந்து கவர் ஆகும். ஸோ அவுட் ஆஃப் 14 கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். அந்த 10 கொஸ்டின்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்தெந்த சாப்டர் நீங்கள் பார்க்கலாம், அதோட எக்ஸசைஸ் நம்பர் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க அந்த சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் பார்த்துட்டு வரலாம். ஸோ நீங்கள் 2 மார்க்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் உங்களோட ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எந்தெந்த எக்ஸசைஸ் நீங்கள் கவர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் நீங்கள் கவர் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேருந்து 5th வரையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் 1.5ல் இருக்க செகண்ட் சம் அண்ட் ஃபோர்த்து சம் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் 2 மார்க்ஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் எக்ஸாம்பிளில் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து எக்ஸாம்பிள் 1.1, 1.2, 1.6, 1.7, 1.8, 1.9, 1.14, 1.22 and 1.21, 1.23, 1.24 இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸாம்பிளில் கவர் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் சாப்டரில். ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளம் நியர்லி 17 to 20 மார்க்ஸ் 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே ஷியோராக ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து வர 2 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து 2.26 பார்க்கணும் அண்ட் எக்ஸசைஸ் 2.5ல் இருக்க 8th சம் பாருங்கள். ஸோ இந்த சாப்டர் நான் ஃபுல்லாக எடுக்கலை, ஸோ 2 சம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அந்த சம்மை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தேர்ட் சாப்டரை பொறுத்த வரையும் நீங்கள் எக்ஸசைஸ் 3.9ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம்மில் இருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேருந்து 4th சப்டிவிஷன் வரையும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் எக்ஸசைஸ் 3.18 வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் கொடுத்துருப்பாங்க, A+B அண்ட் ஆட் -2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் இந்த சாப்டரில் நீங்கள் நல்லா பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நான் எடுத்திருக்க சாப்டர் வந்து சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம் வந்து 5.2, 5.9, 5.8, 5.11, 5.12, அப்புறம் 5.21, 5.22, 5.23, 5.26, 5.30லேருந்து 5.35 வரையும் நீங்கள் இதை ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரையும் எக்ஸசைஸ் 5.1ல் இருக்க செகண்ட் சம் அண்ட் எக்ஸசைஸ் 5.2ல் இருக்க 5th சம் அண்ட் எக்ஸசைஸ் 5.3ல் இருக்க தேர்ட் சம்
இதெல்லாம் வந்து சாப்டர் 5ல் இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். ஸோ ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அப்புறம் கொலீனியா, அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், அதெல்லாம் இதில் ஃபாலோ ஆகும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியானதும் கூட. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த சாப்டர் நல்லா பாருங்கள். அப்போ தான் இந்த சாப்டரில் கேட்குற 2 5 மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து எக்ஸாம்பிள் 8.1, 8.2, 8.3, 8.15, 8.18 and 8.26. அண்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரையும் எக்ஸசைஸ் 8.1ல் ஃபர்ஸ்ட் சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ரேஞ்சு அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு அதுதான் இதில் கவர் ஆகும். ஸோ அது வந்து ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சாப்டரை ஸ்கிப் பண்ணாமல் இதில் இருக்க 2 மார்க்ஸ் வந்து நல்லா தரோவாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு சாப்டர் 1லேருந்து உங்களுக்கு 2 மார்க் இதில் கவர் ஆகும். ஸோ நீங்கள் சாப்டர் 1லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கவர் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாலே சாப்டர் 1லேருந்து 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி சாப்டர் 5லேருந்தும் நீங்கள் 2 மார்க் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி சாப்டர் 8லேருந்து உங்களுக்கு 2 மார்க் அட்டன் பண்ணுற சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் சாப்டர் 3லேருந்து உங்களுக்கு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ நியர்லி 6 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் இந்த சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் பார்த்தாலே கவர் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மார்க் வந்து 6 அட்டன் பண்ணலாம். ஸோ 6 2s ஆர் உங்களுக்கு இந்த செக்ஷனில் கவர் ஆகிறது வந்து 12 மார்க்ஸ் இந்த செக்ஷனில் உங்களுக்கு கவர் ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் உங்களோட கொஸ்டின் நம்பர் 29 to 42 இருக்கும். ஸோ 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அவுட் ஆஃப் 14 கொஸ்டின்ஸில் நீங்கள் 10 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணலான்னு சாப்டர் வெயிட்டேஜ் பார்க்கலாம். ஸோ 5 மார்க்ஸ்க்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொடுக்க வேண்டிய சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து உங்களுக்கு A cross B union C, அப்புறம் ஆரோ டயக்ராம் வரைகிறது அண்ட் F of G இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸாக கேட்குற சான்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் எந்த சம்மில் கவர் ஆகும்னா எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க 5th சம், 6th சம், 7th சம் அண்ட் எக்ஸசைஸ் 1.3ல் இருக்க 6th சம், 5th சம் and exercise 1.4ல் இருக்க 5th sum, 8th sum, 9th sum, 10th sum and exercise 1.5ல் இருக்க 8th sum, 2nd sum and 3rd sum. அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 1.3, 1.11, 1.18லாம் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ஷுவராக பார்க்கணும். ஸோ இதில் நியர்லி ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்தா தான் ஃபர்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. அந்த 2 5 மார்க்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து செகண்ட் சாப்டர். செகண்ட் சாப்டரில் வந்து அதிகமாக கேட்குற 5 மார்க்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.5ல் இருக்க 11th sum and exercise 2.8ல் இருக்க 6th sum and exercise 2.9 வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம்பிளை பொறுத்தவரையும் 2.36, 2.44, 2.7 இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக கேட்குற இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அண்ட் எக்ஸசைஸ் 2.7ல் இருக்க 6th sum அண்ட் எக்ஸாம்பிள் 2.51 இதில் வந்து உங்களுக்கு சம் ஆஃப் n டேர்ம்ஸு ஏபிஜிபி அதெல்லாம் இதில் கவர் ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கம்பல்சரியாகவும் இதில் கேட்டிருக்காங்க, கம்பல்சரி ப்ராப்ளமாகவும். ஸோ நீங்கள் வந்து இந்த 5 மார்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 5 மார்க் ஆர்எல்ஸ் ஒரு 5 மார்க்காவது அட்டன் பண்ணுற சான்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து சாப்டர் 3 அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ராவில் நீங்கள் 5 மார்க் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னா எக்ஸசைஸ் 3.8 வந்து வித் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ் 3.19ம் நீங்கள் வித் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ 3.18 வந்து உங்களோட ஸ்கொயர் ரூட் ப்ராப்ளம் கவர் ஆகும். 3.19 வந்து ரொம்ப ஈஸி மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். அண்ட் அதே மாதிரி எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்தா 3.71, 3.72 அண்ட் 3.73. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் சாப்டர் 3ல் இருக்க. அண்ட் சாப்டர் 4 பார்த்தா சாப்டர் 4ல் உங்களுக்கு 3 தியரம் இருக்குது. ஸோ தேல்ஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டார் தியரம்.
ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற தியரம்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அண்ட் சாப்டர் 5ல் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, இதுலேருந்து உங்களுக்கு அதிகமாக கேட்குற 5 மார்க்ஸ்ன்னு பார்த்தா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் அண்ட் எக்ஸசைஸ் 5.4ல் இருக்க லாஸ்ட் சம்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 5.3ல் இருக்க அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அந்த சம்ஸ்லாம் வந்து இதில் ரெகுலராக கேட்குற 5 மார்க்ஸ். நீங்கள் இதில் வந்து எக்ஸசைஸ் 5.1ல் இருக்க ஃபர்ஸ்ட் சம், 5th சம், 6th சம் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.4ல் இருக்க 9th சம், 10th சம், 11th சம், 12th சம். அண்ட் எக்ஸாம்பிளை பொறுத்த வரையும் 5.6, 5.1, 5.28 இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 8.19, 8.20, 8.28, 8.30 கவர் ஆகும். அண்ட் எக்ஸசைஸை பொறுத்த வரையும் எக்ஸசைஸ் 8.3ல் இருக்க 4th சம், 6th சம், 7th சம், 8th சம். அண்ட் எக்ஸசைஸ் 8.4ல் இருக்க 6th சம், 9th சம், 8th சம், 10th சம், 13th சம் அண்ட் 14th சம். இதெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டி, அப்புறம் அந்த டைஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் இதில் கவர் ஆயிரும். அந்த டைஸ் 2 டைஸ்ன்னு வர ப்ராப்ளம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இதில் 2 5 மார்க் இல்லைனா ஒரு 5 மார்க் இதில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எந்தெந்த 5 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா 3 தியரம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி மேட்ரிசஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ தியரம் வந்து 3 தியரமில் ஒரு தியரம் கேட்பாங்க. ஸோ ஒரு 5 மார்க் உங்களுக்கு இதில் வரும். மேட்ரிசஸ்க்கும் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி சாப்டர் 1 and 8லேருந்து உங்களுக்கு 4 5 மார்க் கவர் ஆகும். ஸோ சாப்டர் 1 வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அது வந்து A cross B union C அதெல்லாம் ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க. அப்புறம் ஆரோ டயக்ராம் ஒரு 5 மார்க்காக கேட்பாங்க. அதே மாதிரி 8th சாப்டரை பொறுத்தவரையும் ப்ராபபிலிட்டி, ஸோ அதுவும் அப்புறம் அந்த டைஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 to 4 5 மார்க்ஸ் வந்து இந்த சாப்டரில் நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி சாப்டர் 5 பொறுத்த வரையும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல், அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்புறம் எக்ஸசைஸ் 5.4ல் இருக்க அந்த லாஸ்ட்டு சம்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கஷ்டப்பட்டாவது கொஞ்சம் நல்லா பார்த்து படிங்க. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு 5 மார்க்காவது நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஆனால் அதே மாதிரி சாப்டர் 2ல் வந்து இந்த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் அது வந்து அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் எக்ஸசைஸ் 2.9ம் நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ இதில் வந்து 4 5 மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நீங்கள் இதெல்லாம் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 3 to 4 வந்து இதில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இதில் கவர் ஆயிரும். ஸோ தியரம் வந்து 1, மேட்ரிக்ஸ் வந்து 1. ஸோ இதில் வந்து 3 to 4, இதுலேயும் வந்து 3 to 4. ஸோ மினிமம் நம்ம எடுத்தனாலே நமக்கு 8 5 மார்க்ஸ் கவர் ஆகுது. அண்ட் மேக்ஸிமம் நம்ம எடுத்தாலே உங்களுக்கு 10 5 மார்க்ஸ் கவர் ஆயிரும், 8 to 10 கவர் ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம மினிமம் எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் வந்து நீங்கள் ஷுவராக 8 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ தியரம் 1, மேட்ரிக்ஸ் 1, அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா சாப்டர் 3லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்கொயர் ரூட் ப்ராப்ளம் இல்லை அதர் ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஆனால் கம்பல்சரியாக மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. ஸோ தியரம் 1, மேட்ரிக்ஸ் 1, சாப்டர் 1 and 8 வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் 3 5 மார்க் அது இதில் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி சாப்டர் 5 and 2லேயும் வந்து உங்களுக்கு மினிமம் 3 5 மார்க் அட்டன் பண்ணுற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் 8 5 மார்க்ஸே இந்த செக்ஷனில் கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து சாப்டர் 1 8 5 2, அப்புறம் சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 3. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக 8 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ 8 into 5 வந்து 40 மார்க்ஸ் கூட நீங்கள் இதில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பார்ட் 4 8 மார்க்ஸ். 8 மார்க்ஸ் வந்து உங்களோட கொஸ்டின் நம்பர் 43 and 44 கவர் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மார்க்ஸ் வந்து 8 into 2 வந்து 2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா 2 8s உங்களுக்கு 16 மார்க்ஸ் இந்த சாப்டரில் கவர் ஆயிரும். ஸோ ஜாமெண்ட்ரியும் கிராஃபும் நீங்கள் வந்து ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். ஸோ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க கண்டிப்பாக 1 மார்க் அண்ட் ஜாமெண்ட்ரி கிராஃப் வந்து நல்லா பார்த்துருக்கணும். பார்த்தா தான் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் மார்க் எடுக்க முடியும். அண்ட் 2 மார்க்ஸும் நான் சொன்ன செலக்டட் 2 மார்க்ஸ் பாருங்கள், 5 மார்க்ஸும் நான் சொன்ன செலக்டட் சாப்டர்ஸ் பாருங்கள்,
பார்க்குறது மட்டும் இல்லை, அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது 2-3 வாட்டி நீங்கள் போட்டு பார்த்தா தான் அந்த அந்த நம்ம கொடுத்துருக்கிறதே வந்து ரொம்ப கம்மி பண்ணி கட் ஷார்ட் பண்ணி ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் நல்லா தரோவாக இல்லை கொடுத்துருக்க 5 மார்க்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணி போட்டு பாருங்கள். மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பாருங்கள். அப்போ ஷுவராக நீங்கள் மோர் தென் 60 ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய சாப்டர் வந்து 1 மார்க்ஸு புக் பேக் ஃபுல்லாக பார்க்கணும். அதேமாதிரி 2 மார்க்ஸ் வந்து சாப்டர் 1, சாப்டர் 3, சாப்டர் 5, சாப்டர் 8 இதை நீங்கள் நல்லா பாருங்கள். ஸோ சாப்டர் 1லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க, சாப்டர் 8லேருந்து உங்களுக்கு 2 மார்க் கேட்பாங்க, 3லேருந்து 5லேருந்து நீங்கள் மினிமம் அது ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே ஷுவர்லி 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி சாப்டர் 5 மார்க்ஸை பொறுத்தவரையும் சாப்டர் 1லேருந்து நீங்கள் 2 5 மார்க் அட்டன் பண்ணலாம். சாப்டர் 2லேருந்து நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே ஒரு 5 மார்க் அது வர சான்ஸ் நிறைய இருக்குது. சாப்டர் 3யை பொறுத்தவரை மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வரும். சாப்டர் 4 பொறுத்தவரை தியரம் வரும். அதேமாதிரி சாப்டர் 5 பொறுத்தவரையும் நீங்கள் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டரல், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அதெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ 2 5 மார்க் கேட்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு 5 மார்க் அதை அட்டன் பண்ணலாம். அதேமாதிரி சாப்டர் 8 பொறுத்தவரையும் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி அண்ட் டைஸ் சம்ஸ்லாம் வந்து இதில் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ நியர்லி 2 to 1 வந்து நீங்கள் இதில் கவர் பண்ணலாம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 7 to 8 5 மார்க்ஸ் வந்து இதில் கவர் ஆயிரும். அதே மாதிரி 8 மார்க்ஸை பொறுத்தவரையும் சாப்டர் 3 and 4 வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி அதில் தான் வருது. அண்ட் பார்த்தா மட்டும் போதாது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணியும் பார்க்கணும். ஸோ கொஸ்டின் எழுதிட்டு நமக்கு எப்படி எழுதுனா மார்க் கொடுப்பாங்களோ அந்த பேட்டர்னில் எழுதணும். நல்லா நீட்டாக கவர் பண்ணி எழுதணும். ஸோ சொல்யூஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. அதே மாதிரி ஆன்சர் நல்லா ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நிதானமாக எழுதுங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஆன்சர் எடுத்து ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கணும். ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக எடுத்து பாக்ஸ் பண்ணி காமிங்க. ஸோ இந்த டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணிங்கனாலே நியர்லி நீங்கள் 60+ அவுட் ஆஃப் 90 வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.